வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, சரியான நிறுத்தற்குறி இட்ட சொற்றொடரினை தேர்ந்தெடு. ஆன்சர் ஏ. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி ஆகும். செகண்ட் ஒன், நிறுத்தற்குறியிடுக. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. ஆன்சர் பி. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. உணர்ச்சி வாக்கியம், ஆச்சரியக்குறி இட வேண்டும். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். தன்வினை வாக்கியம். சரியான ஊர்பெயரின் மருவு எது? உதகமண்டலம் உதகை. உதகமண்டலம் உதகை என்பதே சரியானது. தில்லை என அழைக்கப்படும் ஊர் சிதம்பரம். ஊர்பெயர்களின் மருவுவை எழுதுக. தஞ்சாவூர் தஞ்சை, திருநெல்வேலி நெல்லை, கோயம்புத்தூர் கோவை, கும்பகோணம் குடந்தை. சரியான தமிழ்ச்சொல்லை தேர்க. விவாகம் திருமணம். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிக. சர்க்கார் அரசாங்கம். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக. லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ்ச்சொல் கலங்கரை விளக்கம். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது உருவது கூறல் விடை. சரியான வினை மரபை எடுத்தெழுதுக. தண்ணீர் குடித்தான் என்பதே சரியான வினை மரபு. விடை வகையை தேர்ந்தெழுதுதல். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. அலுவல் சார்ந்த சொற்கள். டவுன்லோட் பதிவிறக்கம். அலுவல் சார்ந்த கலைச்சொல் பர்சனாலிட்டி ஆளுமை. தெசிஸ் என்பதற்கான சரியான கலைச்சொல் ஆய்வேடு. கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. சோஷியல் ரீஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். நகமும் சதையும் போல நட்பு. நகமும் சதையும் போல உவமை கூறும் பொருள் நட்பு. மாணவர்கள் நன்றாக படித்தனர். எவ்வகை வாக்கியம்? தன்வினை வாக்கியம். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வினை என கண்டறிக. பிறவினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அப்துல் நேற்று வந்தான். தன்வினை தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். கல்வியில் பெரியவர் கம்பர். இதற்கான வினா கல்வியில் பெரியவர் யார்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி. இதற்கான வினா விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன? இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தெரிவு செய்க. இரு வினைகள் நீங்கு நீக்கு. தவறான தொடர் என் பெயரை நீங்க நினைத்தால் நீக்கு. தவறான தொடர். கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து சேர்த்து. அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. புதைந்து புதைத்து. ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் டி. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. பாடல் பாடினான் இறந்த காலம். அகரவரிசைப்படி கீழ்கண்ட சொற்களை சீர் செய்க. சரியான அகரவரிசை கான், கிளி, கீரி, குடுவை, கேள்வி, கொல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் தலை. உழந்தும் உழவே தலை. உழந்தும் உழவே தலை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் தொடுதல். காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. சரியான இணைப்புச் சொல் தேர்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லையென்றால் துன்பப்பட நேரிடும். இணைப்புச் சொல் இல்லையென்றால்.
அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப மேலும் 2 நாட்கள் ஆகும் என்றார். இணைப்புச் சொல் மேலும். செல்வத்தின் பயன் ஈதல். எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இணைப்புச் சொல் எனவே. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. மக்களின் வாழ்க்கைத் தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது? வினாச்சொல் யாது? ஆழ்வார்கள் எத்தனை பேர்? வினாச்சொல் எத்தனை? ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்? வினாச்சொல் யார்? படி என்னும் சொல்லின் நிகழ்காலத்தை தேர்ந்தெடு. படி என்ற வேர்ச்சொல்லின் நிகழ்காலம் படிக்கிறான் படிக்கிறான். வழுவுச் சொல்லற்ற தொடர் எது? ஆன்சர் பி. தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பொறுத்துக. கண் கண்மணி, பொன் விலங்கு, மலைத்தேன் மலைத்தேன், வான்மழை. கண்மணி, பொன் விலங்கு, மலைத்தேன், வான்மழை. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. பேச்சு வழக்கு வந்துடரேன், எழுத்து வழக்கு வந்து விடுகிறேன். இருபொருள் தருக. திங்கள் என்ற சொல்லின் இருபொருள் கிழமை, சந்திரன். இருபொருள் தரக்கூடிய சொல் ஆடை தைக்க உதவுவது நூல், மூதுரை, அறநூல். இருபொருள் தருக. மாலை, பூமாலை, மாலை பொழுது. குறில் நெடில் வேறுபாடறிந்து பொருளறிக. அரு ஆறு. அரு வெட்டுதல், ஆறு நதி. கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. மடுவில் மாடு குளித்தது. ஆன்சர் மடு மாடு. மடுவில் மாடு குளித்தது. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று 1. பழந்தமிழர்கள் மழைச்சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவர். கூற்று 2. ஒவ்வொரு வீடாக சென்று ஒப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். கூற்று 3. ஊர் பொது இடத்தில் வைத்து அனைவரும் பகிர்ந்து உண்பர். கூற்று 4. மழையில் நனைந்து கொண்டே உண்பர். ஆன்சர் கூற்று 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. மழையில் நனைந்து கொண்டே உண்பர் என்பது மட்டும் தவறு. அடுத்து கூற்று சரியா தவறா? கூற்று 1. தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. கூற்று 2. கூத்துக்கலையின் ஒப்பனை, கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர். கூற்று 3. இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர். ஆன்சர் கூற்று 1, 2, 3 சரி. கலைச்சொல் தருக. ஹியூமானிட்டி, மனிதநேயம். கலைச்சொற்களை அறிதல். டொர்னாடோ என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல்லை தேர்ந்தெடு. சூறாவளி. சாலின் சாயில் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் கலர் நிலம். அகரவரிசைப்படுத்துக. சரியான அகரவரிசை மனத்துயர், மாவிலை, மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு, மௌனம். அகரவரிசைப்படி சொற்களை சீர்செய்க. உழுவோர் உலகத்தார்க்கு அச்சாணி என போற்றப்பட்டனர். அகரவரிசை அச்சாணி, உலகத்தார்க்கு, உழுவோர் என போற்றப்பட்டனர். வேர்ச்சொல்லை கொடுத்து தொழிற்பெயரை உருவாக்கல். வேர்ச்சொல் கொடு, தொழிற்பெயர் கொடுத்தல். வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி. வேர்ச்சொல் போ, வினைமுற்று போனான். படி என்பதன் வினையால் அணையும் பெயர் படித்தவர். சென்றனர் வேர்ச்சொல்லை தருக. செல். வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. மகிழ்வித்தனன், மகிழ். நடப்பால் இச்சொல்லின் வேர்ச்சொல் நட. மலை எனும் பொருள் தரும் சொல்லை தேர்க. பொறுப்பு, வெறுப்பு, அசலம். மலை எனும் பொருள் தரும் சொற்கள் பொறுப்பு, வெறுப்பு, அசலம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதை குறிக்கும்?
இளம் பயிர் வகை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். விலை விலை பொருளின் மதிப்பு உண்டாக்குதல். பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. வாசலில் போடுவது கோலம். பந்தின் வடிவம் கோள வடிவம் கோலம். ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் கூறு. கூரை கூரை வீட்டின் தரை புடவை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக. டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க. கான்சனன்ட் மெய்யெழுத்து. பொறுத்துக. பால் பண்ணை டைரி ஃபார்ம். தோல் பதனிடுதல் டேனிங். சாயமேற்றுதல் டையிங். தறி லூம். மரபு பிழை நீக்குக. பால் குடித்தான். பால் குடித்தான் என்பது தவறு. பால் பருகினான் என்பதே சரி. சந்திப்பிழையை நீக்குக. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. ஆன்சர் பி. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. கோழி கூவும். மரபு பிழை கோழி கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும் என்பதே சரியான மரபு. பொருந்தா சொல்லை கண்டறிக. மென்தொடர் குற்றியலுகரத்தில் பொருந்தாதது எஃகு. எஃகு என்பது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இவற்றுள் பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தாதது பஞ்சு. பாக்கு பாட்டு பத்து என்பது வன்தொடர் குற்றியலுகரங்கள். பஞ்சு என்பது மென்தொடர் குற்றியலுகரம். நல்கினான் என்பதன் எதிர்ச்சொல் எடுத்தாள். நல்கினாள். நல்கினாள் என்பதன் எதிர்ச்சொல் எடுத்தாள். நல்கினாள் என்பதன் பொருள் கொடுத்தாள். எதிர்ச்சொல் எடுத்தாள். எதிர்ச்சொல்லை தருக. சோம்பல் சுறுசுறுப்பு. இரவலர் என்பதன் எதிர்ச்சொல் புரவலர். பிரித்தெழுதுக. தம்முயிர் தம் ப்ளஸ் உயிர். சேர்த்து எழுதுக. பருத்தி ப்ளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம். வட்டு ப்ளஸ் ஆடினான் என்பதை சேர்த்தெழுதுக. வட்டாடினான். காலில் காயத்திற்கு கட்டு போட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான். எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்று நடத்துனர் கேட்டார். அதே நேரம் அருகிலிருந்த ஒருவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார். அதற்கு அவன் செங்கல்பட்டு என்று கூறினான். அவன் கூறியது இருவரின் வினாவிற்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது. அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்துனர் புரிந்து கொண்டார். அவன் காலில் செங்கல்பட்டு காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டனர். இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் என்னும் அணியாகும். இரட்டுற மொழிதல் என்னும் அணியாகும். இதனை சிலேடை என்றும் கூறுவர். இப்பத்தியில் பயின்று வரும் அணி சிலேடை அணி. இப்பத்தியில் இடம்பெறும் ஊரின் பெயர் செங்கல்பட்டு. இளைஞன் பயணம் செய்த வாகனம் பேருந்து. இப்பத்தியில் இடம்பெறும் வினாத்தொடர் எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும். இளைஞருக்கு அடிபட்ட இடம் காலில் அடிபட்டு இருந்தது. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது. ஆன்சர் ஓர் ஊர். ஓர் ஊர் என்பதே சரியான தொடர். பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. பிழையற்ற தொடர் ஆன்சர் சி. மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். பிழையற்ற தொடரை கண்டறிக. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சரியாக பொருந்தும் இணையை கண்டறிக. இழைத்து செய்து. சொல் பொருள் பொருத்துக. எத்தனிக்கும் முயலும் வெற்பு மலை கழனி வயல் நிகர் சமம். சொல் பொருள் பொருத்துக. பயிலுதல் படித்தல் ஞானம் வெட்கம் முகில் மேகம் காலன் யமன். ஒருமைப்பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க. கண்ணகியின் சிலம்பு இது வன்று. ஒருமைப்பன்மை பிழை கன்று தனது தலையை ஆட்டியது.
ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? என் தங்கை பரிசு பெற்றாள். சரியான தொடரை தேர்ந்தெடு. நான் நன்றாக தேர்வு எழுதினேன். உடன்பாட்டு வினைத்தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடு. அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார். பிறவினைத்தொடர். கூட்டுப் பெயரை குறிப்பிடு. மாந்தோப்பு. கூட்டப்பெயரை குறிப்பிடுக. கற்குவியல். சொற்களின் கூட்டப்பெயர்கள். கீழ்காணும் சொல்லின் கூட்டப்பெயர் யாது? ஆடு, ஆட்டு மந்தை. நீண்டதொரு காலப்பகுதி எனும் பொருளை தரும் சொல் ஊழி. ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. அகம். இச்சொல் தரும் இரு பொருள்களை கண்டறிக. வீடு, மனம். சரியான இணையை தெரிவு செய்க. அலங்காரம், ஒப்பனை. அலங்காரம், ஒப்பனை என்பதே சரியான இணை. தேங்க்யூ.